சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. பெட்ரோல் டீசல் விலை எப்போ குறையும், அதுதான் மக்களுடைய கேள்வியாக இருக்குது. பட் மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்படிலாம் குறைஞ்சிராது. தொடர்ந்து 3 மாதம் கச்சா எண்ணெய் ரேட்டு குறைஞ்சா தான் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறத பற்றி நாங்கள் பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. அவர் நல்ல விஷயமே அங்கேருந்து வராது போல இருக்குது இந்த விலை குறைப்பை பொறுத்த வரைக்கும். இப்போது பொதுமக்கள் அதாவது மத்திய அமைச்சருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொதுமக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சந்தோஷமான ரியாக்ஷன்ஸ் தான் பாருங்கள். இப்போ பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முடியாது, 3 மாதம் தொடர்ந்து அது சரிவில் வந்தால் மட்டும் நாங்கள் அதை பரிசீலனை பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே பெட்ரோல் துறை அமைச்சர் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, கச்சா எண்ணெய் விலை உயர்வு லேசாக ஏறினாலே உடனே 5 ரூபா பெட்ரோலுக்கு 5 ரூபாயும் டீசலுக்கு 2 ரூபாயும் உயர்த்துற அரசாங்கம் இப்போ விலை வீழ்ச்சி அடையும் போது குறைக்க மாட்டாங்க. இதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பொதுமக்கள் சாமானிய மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அத்தியாவசிய விலைவாசி பொருட்கள்லாம் ஏறிட்டு இருக்கு. பெட்ரோல் டீசல் விலை ஏறதுனால அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, லாரி உரிமையாளர்கள்லேருந்து போக்குவரத்து துறையில் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவங்க வாடகை உயர்த்த ஆரம்பிக்கிறாங்க. பெட்ரோல் ரேட்லாம் குறையணும். மத்திய அரசாங்கம் இதுக்காண்டி அடிப்படை வசதி ஏழை மக்கள் எத்தனையோ கஷ்டப்படுறாங்க. நான் ஆட்டோ தொழிலாளி, பெரிய பெரிய வாகனங்கள் செலுத்துறவங்க, எத்தனையோ தொழில் இது போகிறவங்க எல்லாருமே குறைக்கணும். அடிப்படை வசதியை குறைச்சா பெட்ரோல் அத்தியாவசிய பொருள் மக்களுக்கு. அது கேஸு ஜிஎன்சி லோக்கல் எடுக்கிற ஜிஎன்சி கேஸ்லாம் ரேட்டு ஓவராக இருக்குது. இதெல்லாம் குறைக்கணும். கவர்மெண்ட் இதை பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். சார், இந்த கச்சா எண்ணெய் குறைஞ்ச பிறகு இந்த விலைவாசி அதிகமாக இருக்கிறனால இன்னும் சாமானிய மக்களுக்கு, எங்களை மாதிரி இருக்கிற மக்கள் மேலே தான் அதிகமாக திணிக்கப்படுகிறது. விலைவாசி உயர்வு இருக்கும்போதும் ஏற்றுறீங்க, இப்போ குறையும் போது அதை குறைச்சிடணும். அதனை விட்டு ரெண்டுமே ஒரே பேலன்ஸாக பண்ணும்போது இல்லாதப்பட்டவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதனால் மிடில் கிளாஸுக்கு இது உடனே அரசு முடிய நடவடிக்கை எடுத்து இது குறைக்க வேண்டும். இதனால் விலைவாசி விலை கண்ட்ரோல் ஆகும். மத்திய கிழக்கு போரில் பாதிக்கப்படாத நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தாங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இது குளோபல் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் வர்றப்போ ரொம்ப மிக ஈஸியாக மேலே போயிடும் ரேட்டு. அப்போ 100 ரூபா 150 ரூபா 50% ஏறுறது கூட நிறைய வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரிலாம் இந்தியாவில் ஏறி இல்லை. கூடுமான வரைக்கும் கட்டுப்பாட்டிலே வச்சுருந்தாங்கன்னு சொல்லலாம். ரிசர்வையும் அவங்க மெயின்டைன் பண்ணதுனால இது நடந்திருக்கு. நீங்கள் அப்படி உண்மையிலே விலையை குறைக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அக்கறை இருந்ததுன்னா, மாநில அரசு போடுற வரியை குறைங்க. அதில் எக்கச்சக்கமாக மிச்சம் பண்ணி கொடுக்கலாம் மக்களுக்கு, பெட்ரோல் டீசலை இறக்கணுன்ட்டு. கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் தான் இந்த பெட்ரோல் டீசல் விலை குறையுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதனால பாதிக்கப்படுறது யாருன்னா, சாதாரண ஒரு வீடாக இருக்கட்டும், அந்த வீட்டில் பைக் இருக்குது, கார் இருக்குது, எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க, கடுமையான பாதிப்பு உள்ளாகிறாங்க. இதை பெட்ரோல் டீசல் விலை குறைப்பை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்யணும். அதை தமிழக அரசு அதை வலியுறுத்தணும். சொந்தமாக வண்டி இருக்கிறதுனால தான் இவ்வளோ சிரமமாக ஆகுது. விலை ஏற்றும் போது மட்டும் ஏற்றிடுறாங்க, இறக்கும் போது இறங்கிடுச்சுன்னா அதை இறக்க மாட்டேங்கிறாங்க. தங்க விலை எப்படி இப்போ ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே ஃபாலோவிலே வச்சுருக்குறாங்க. இறங்கி போச்சு இல்லை, குறைச்சிடலாம். அது பரிசீலனைன்றது ரொம்ப கஷ்டம் சார். எல்லாம் இங்கே நம்ம பொதுமக்களாக நான் எல்லாம் ரொம்ப அவதிப்படுறேன். கார் இருக்குது, டூலர் இருக்குது, அதுக்கு நாங்கள் பெட்ரோல் போடுறது எதுக்காக இருந்தாலும் 14 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போகிறோன்னா 100 ரூபா பெட்ரோல் போடுறா இருக்குது. 101 ரூபா இன்றைக்கி டீசல் ரேட்டு. விலை இறங்கி போச்சு இல்லை, ஒரு 80 ரூபா 70 ரூபா ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம்ல. அது சாதாரண மக்களாக எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரமாக பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சே ஆகணும். ஏன்னா இது அத்தியாவசிய பொருட்களோட விலையேற்றத்துக்கு ரொம்ப கூடுதலாக இருக்குது. இப்போவே முன்னாடி போர் நடந்துச்சு, அதனால சரின்னு ஓகே மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இனிமேல் அதேமாரி ஏற்றுக்கிறான மக்கள் சூழ்நிலையில் இல்லை. ஏன்னா அத்தியாவசிய பொருட்கள் எல்லா பொருட்களுமே இப்போயே ரேட்டு ஏறி இருக்குது, விலைவாசி உயர்ந்திருக்கு. இதை சீக்கிரமாக ஒன்றிய அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு விரைவில் எங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைத்து கொடுக்க வேண்டுமா கேட்டுக்கிறோம். நீங்க இதே முடிவை கச்சா எண்ணெய் விலை உயரும் போது வச்சிருக்க வேண்டியது. இதே ஸ்டாண்ட்ல நீங்க அப்ப இருந்திருக்கலாமே. அப்ப இல்லையா? நீங்க கச்சா எண்ணெய் விலை மார்க்கெட்ல உயரும் போது உடனடியா ஒரே இரவுல நீங்க விலையை உயர்த்துறீங்க. அப்ப இல்லாத உங்களுடைய ஸ்டெபிலிட்டி இப்ப என்ன? அதான் கொஸ்டினா இருக்கு. எங்களுக்கு ஏழை மக்கள் ரொம்ப சிரமப்படுறோம். பெட்ரோல் இருந்தால் தான் நாங்கள் வண்டி போட்டு பெட்ரோல் போட்டு போக முடியும். அப்படி இல்லாட்டா நாங்கள் நடந்து உருட்டிக்கிட்டு தான் போக முடியாது. ஒரு அமைச்சர் இப்படி சொன்னாங்கன்னா நாடு என்ன இருக்காங்க, இதை பார்த்து குறைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆட்டோ டிரைவர்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால குறைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். பெட்ரோல் விலை, குரூட் ஆயிலுடைய விலை ஏற்றின உடனே இந்தியாவில் பெட்ரோலினுடைய விலையோ டீசலினுடைய விலையோ கேஸினுடைய விலையோ உடனடியே ஏற்றுறாங்க. அங்கே குரூட் ஆயில் விலை குறைஞ்சதுன்னு சொன்னால் கூட இங்கே 2 மாதம் ஆகும் 3 மாதம் ஆகும் சொல்கிறாங்க. இது மிகவும் தவறானது. மக்களுடைய அடிப்படை பிரச்சனை தக்காளி விலை, காய்கறிகள் எல்லாமே இது தொடர்பாக ஏறுது. சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.